ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சில பிஹேவியர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு எனக்கு இன்னொரு கிளாஸில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இதில் வந்துட்டு கிளாஸ் 1ல் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் 2க்கு இன்ஹெரிட் ஆகுது. அப்போது கிளாஸ் 1 வந்துட்டு பேரண்ட் கிளாஸ், கிளாஸ் 2 வந்துட்டு சைல்டு கிளாஸ். இப்போ இதே நம்ம வந்துட்டு டெமோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, ஸ்டூடெண்ட்டு நேம் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். பை டிஃபால்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு நேம்னு ஒன்று இருக்கும். அதுதான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இது ஜஸ்ட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து கால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் மெத்தட்னு நான் நேம் வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்க போகிறேன். இதுக்குள்ளே நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்க போகிறேன். இன் ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கால் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே இஸ் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு லேர்னர் தான், அப்படி தானே? இப்போ இதில் பேரண்ட் கிளாஸ் என்ன? ஸ்டூடெண்ட்டு, சைல்டு கிளாஸ் வந்து லேர்னர். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து மெயின் கிளாஸும் தேவைப்படுறதுனால நான் டெஸ்டர் கிளாஸே டேரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயே நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டெஸ்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு மெயின் மெத்தடை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதில் வந்து ஸ்டூடெண்ட் தான் வந்து பேரண்ட் கிளாஸு, டெஸ்டர் கிளாஸ் வந்து என்னோட சைல்டு கிளாஸ். இப்போது நான் ஸ்டூடெண்ட் கிளாஸில் உள்ளதை டெஸ்டர் கிளாஸில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி. இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சைல்டு கிளாஸ் நேமுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் போட்டுட்டு பேரண்ட் கிளாஸ் நேமு கொடுக்கணும். இதில் பேரண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, ஸோ நான் அதை அப்படி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போது நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி நான் கொடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ரிங் ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். A5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது என்னோட மெயின் கிளாஸும் இது தான், என்னோட சைல்டு கிளாஸும் இது தான். கரெக்டு தானே? ஸோ நான் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே என் டெஸ்டர் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் டெஸ்டர் obj இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் டெஸ்டர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் உங்களுக்கு தெரியும் தானே? இப்போது obj டாட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேமும் என்னால் கால் பண்ண முடியும், ஐடியும் என்னால் கால் பண்ண முடியும். நேமுன்றது வந்து பேரண்ட் கிளாஸில் தான் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னால் நேமும் கால் பண்ண முடியுது. ஓபிஜேக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சதுமே ஐடி, நேமு, மெத்தட் மூணுமே வந்துடுது. ஆனால் 2 இது நான் வந்துட்டு பேரண்ட் கிளாஸில் தான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதுவும் என்னால் கால் பண்ண முடியுதுல்ல. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் தெரியணுன்றதுக்காக மெத்தட் 1 நான் கால் பண்ணிக்க போகிறேன். கால் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சிஸ் அவுட் போட்டுட்டு 2 வேரியபிளையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன வேரியபிள்லாம்? ஒன்று சைல்டு கிளாஸில் உள்ள ஐடின்றது, இன்னொன்று பேரண்ட் கிளாஸில் உள்ள நேமுன்றது. பேரண்ட் கிளாஸ்க்கு நான் எங்கேயாச்சும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேனா? இல்லை. என்னோட சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் பேரண்ட் கிளாஸோட வேரியபிள் மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணலாம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்தடும் கால் ஆகுது, அண்ட் தென் நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்க வேல்யூவும் நமக்கு வந்து கால் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட பேரண்ட் கிளாஸு. இதில் நான் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மெத்தடும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்னோட சைல்டு கிளாஸையும் நான் மெயின் கிளாஸாக வச்சுக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி என்னோட பேரண்ட் கிளாஸை நான் சைல்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இருக்கிற மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்னோட சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் மெத்தடையும் வேரியபிள்ஸையும் கால் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகி நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகுது. இப்போ என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, சைல்டு கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸோட மெத்தடையும் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியுதா? இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம டெக்னிக்கலாக போகாமல் நார்மல் டேர்ம்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸோட வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை அடுத்த கிளாஸை யூஸ் பண்ண விடுறது, அதுதான் வந்துட்டு இந்த இன்ஹெரிட்டன்ஸ். அதை நான் கொடுத்துக்கிறேன். இன்ஹெரிட்ஸ் attributes அண்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸ். இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லைன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டேபிள் வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டது. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் 3 டைப்பாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேரண்ட் OB is equal to new parent of, இது வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு மட்டுமே க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு.
செகண்ட் ஒன் வந்துட்டு பேரண்ட் ஓபிஸ் ஈக்குவல் டு நியூ சைல்ட் ஆஃப். இது வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி சைல்டு கிளாஸ். தேர்ட் ஒன் வந்துட்டு சைல்டு கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. இப்போது மெயின் மெத்தடுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ஸ் ஒவ்வொன்றா நடந்தால் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணும்போது அது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட் மெத்தடும் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுமே கால் ஆகும். சைல்டோட மெத்தட் கால் ஆகும். ஏன்னா பேரண்டோட மெத்தடை சைல்டு வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். இதுவே நான் வந்து தேர்ட் லைன் கொடுக்குறேன், வெறும் சைல்டு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்புறம் சைல்டோட மெத்தட். உங்களுக்கு பேரண்ட் கிளாஸ் மெத்தட் வேணுமா இல்லை சைல்டு கிளாஸ் மெத்தட் வேணுமான்றதை நீங்கள் இதை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாங்க. உங்கள் யூசேஜ்க்கு எது சூட்டபிளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா இப்போ பேரண்டோட மொபைல் இருக்குது, நம்மளோட மொபைல் இருக்குது. நம்ம வந்து பேரண்டோட மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம பண்ணுறோம். பட் இதுவே அவங்க நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய பாஸ்வேர்ட்ஸ் போட்டு வச்சுருப்போம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. சேம் சினாரியோ தான் இங்கே. சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டோட மெத்தட்ஸை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். தேங்க்யூ.